இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த இன்சிடென்ட்ஸ் மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல நான் வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து நான் சத்தியமா எதிரே பார்க்கல. ரீசெண்டாக கூட ஒரு சென்சிட்டிவான ஒரு செம்ம ஷாக்குங்க. ஹலோ மக்களே, இது வரைக்கும் நான் ஒரு 23 ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் கோனா பி அஃபிஷியலி ஒரு ஃபர்ஸ்ட் பிளாக் வீடியோவா வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் எந்த கண்டென்ட்டுமே கிரியேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடுக்கிற ஐடியாவும் இல்லை, திடீர்னு தான் தோணுச்சு. ஸோ நோ கான்டென்ட், நத்திங், டயலாக்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அப்படியே மைக் போட்டு ராவா லைவா என்ன தோணுதோ அதை நான் அப்படியே வந்து நான் உங்ககிட்ட வந்து பேசலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஒரு சென்சிட்டிவான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். ஹியூமரோ இல்ல டயலாக்ஸோ எழுதுனா அது வந்து செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால லைவ் ரா வீடியோ, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். கனெக்டிவா நீங்க இந்த 23 நாள் பார்த்த ஒரு விஷயத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்றதுனால நான் இதை உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நவ் கமிங் டு த பாயிண்ட். ரீசெண்டா ஒரு 2-3 வீடியோஸ் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பர்சனல் ட்ரைனிங் பண்றேன், ஒரு டீ பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் போறேன், நான் என்னோட ஒர்க் அவுட்டும் பண்றேன். ஸோ இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னா, டீ பாய்னு ஒரு அவுட்லெட் வந்து நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த அவுட்லெட்ல வந்து 2 days முன்னாடி வந்து ஒரு தெஃப்ட் ஒன்று நடந்துருச்சு. ரீசெண்டாக கூட நியூஸ்ல வந்தது. இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வந்து இந்த ஏரியாவில் வந்து 5 கடையில் வந்து கொள்ளடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த 5 கடையில் எங்கள் கடையும் ஒரு கடை. எஸ். ஸோ என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி நாள் நைட் ஒர்க்லேருந்து வந்து நான் எடிட்டிங் பண்ணி டப் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் தூங்க போனேன். அரௌண்ட் ஒரு 2:45 3 அந்த டைம் தான் நான் பெட்டுக்கு போனேன். நான் தூங்கி 1.5 மணி நேரம் இருக்கும். கடை எந்த அக்கா திறப்பாங்களோ அவங்க கால் பண்றாங்க. கால் பண்ணி, தம்பி கடையில இருக்கிற பூட்டு 2 உடஞ்சிருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. ஆக்சுவலா ரியலாவே எனக்கு கடை பூட்டு உடஞ்சிருக்கா, இல்ல எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் அப்பதான் தூங்குனேன். எனக்கு அந்த அக்கா திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. இப்போ இருங்கக்கா, பதட்டப்படாம சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த அக்கா சொன்னாங்க, இல்ல தம்பி கடை திறக்க வந்தேன், பூட்டு 2மே உடஞ்சு வெளில தனியா கிடக்கு. எனக்கு அப்படியே பகீர்னு தூக்கி வாரி போட்டுச்சு. தம்பி நம்ம கடையில தம்பி பக்கத்து கடை பூட்டுமே உடஞ்சிருக்கு அப்படின்றாங்க. எனக்கு டப்புன்னு அப்ப தூக்கமே தெளிஞ்சிச்சு. கேமரா எடுத்து நான் ஆக்சஸ் செக் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருந்துச்சு. உடனே வந்து நான் என்ன பண்ணேன், மதுவுக்கு கால் பண்ணேன். எவனோ 2 பசங்க உள்ள வந்துட்டானுங்க கடை உள்ள. ஸோ நம்ம இமீடியட்டா கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மதுவும் அரௌண்ட் ஒரு 5 o'clock 5:15 அங்கே போயிட்டோம். போனோடனே 100க்கு கால் பண்ணி நான் தான் கால் பண்ணேன். கால் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். பட் உடனே வந்துட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்னு எல்லாம் விசாரிச்சு, நீங்க கடையை திறந்துக்கோங்க, கடையை திறந்து பிசினஸ் ரன் பண்ணிக்கோங்க, அண்ட் 10 மணிக்கு மேல வந்து ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. வீட்டுக்கிட்ட வந்து வண்டியை ஜஸ்ட் கேட்ல நிறுத்துறேன், ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க. எஸ்ஐ மேடம் கால் பண்ணாங்க, தம்பி இந்த மாதிரி எமர்ஜென்சி, அதனால சீக்கிரமா இப்பவே வந்துரு அப்படின்னு. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நானும் அதுவும் கிளம்பி மறுபடியும் கடைக்கு போனோம். இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லாருமே அங்க வந்திருந்தாங்க. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எழுதிட்டு கேட்டு அப்பவே பிடிச்சிட்டு முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, வீட்டுக்குள்ள வந்து அப்பாடான்னு உட்காடுறேன், மறுபடியும் கால். எஸ்ஐ மேடம் வந்து, தம்பி அக்யூஸ்ட பிடிச்சாச்சு, கிளம்பி வாங்க. செம்ம ஷாக்குங்க. சீரியஸாவே வந்து நைட்டு 1 மணிக்கு நடந்த திருட்டு இன்சூரன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மத்தியானம் 1 மணிக்குள்ள அம்பத்தூர் கிட்ட பிடிச்சிட்டாங்க. ஸோ என் ஒய்ஃப், மது ஒய்ஃப், நான் 4 பேருமே மறுபடியும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போனா அந்த வீடியோல இருந்த பையன் என்ன பிடிச்சிட்டாங்க. 2 பேர்ல ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க, இன்னொருத்தன் எங்கேயோ அப்ஸ்கன் ஆயிட்டான். இந்த இடத்துல நான் வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இவ்வளோ ஃபாஸ்டா வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சத்தியமா எதிரே பார்க்கல. ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு போலீஸ். இந்த மாதிரி நடந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள அதை பிடிச்சது வந்து உண்மையிலே சொல்றேன். ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். நைட்டு லேட்டா தூங்கி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட தூங்கல. 30 days டயட்ல இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா அதே சேம் டைம் இதை ஓவர் கம் பண்ணிட்டு எங்களுக்கு சாப்பாடும் சாப்பிட பிடிக்கல. அன்னைக்கு ஃபுல் டே வந்து 2 இளநீ குடிச்சோம். இந்த எஃப்ஐஆர் ப்ராசஸ் பெரிய ப்ராசஸா இருந்ததுனால சாயந்தரம் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிப்போச்சு. ஒரு பக்கம் மைண்ட் வந்து நீ எதுவுமே சாப்பிடல, கிடைக்கிறத ஏதாவது சாப்பிட்டு சர்வைவ் ஆயிடுறா, இன்னைக்கு ஒரு நாள் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு உடம்பு சொல்லுது. ஆனா மைண்ட் ஒரு பக்கம் வந்து, இல்லடா நீ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் டயட்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்க, சாயந்தரம் வரைக்கும் பொறுத்துட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துட்டுனா நீ வீட்டுக்கு போயிட்டு ப்ராப்பரான மீல் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது. பட் இந்த இடத்துல உடம்பு சொல்றது கேட்கறதா, மைண்ட் சொல்றது கேட்கறதான்றது எனக்கு என்னால டிசைட் பண்ண முடியல.
அரௌண்ட் தட் ஏரியா எனக்கு வந்து கிடைச்ச சாப்பாடு வந்து பிரியாணி தான். அது சாப்பிட்றதுக்கு எனக்கு ஆக்சுவலி சத்தியமா மனசே இல்லை. நான் 2 பாயில்டு எக்கு, ஸோ எக்கு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால ஒரு ஐஸ்கிரீமும் ஒன்று விட்டேன் உள்ள. அங்கே தான் கொஞ்சம் கில்ட்ரப் ரொம்ப ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல வந்து கடையோட இன்சிடென்ட்டை தாண்டி இந்த இன்சிடென்ட்ஸ் மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் ஒன்று சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை தான், வேற வழி இல்லை அப்படின்றதுனால அதை அன்னைக்கு சாப்பிட்டுட்டேன். மன்னிச்சிருங்க மக்களே. இந்த இளநீ குடிச்சது, சாப்பிட்டது, இதெல்லாமே வந்து டீ கடையில நின்று எடுத்தது எல்லாமே வந்து எஸ் நான் ரெக்கார்ட் பண்ணேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது எதுவுமே ஒரு கான்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும், நல்ல கான்டென்ட் கிடைச்சது அப்படின்ற விஷயத்துக்காக சத்தியமா நான் அதை எடுக்கவே இல்லை. நான் எடுத்த ரீசன் என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு டப்புன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. அந்த செகண்ட்ல இருந்தா நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க ஆக்சுவலி அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், பாதியிலேருந்து தான் வீடியோஸ் நான் ரெக்கார்ட் பண்ணேன். இனிஷியல் டைம்லலாம் எனக்கு ஒன்றுமே புரியல. பட் இந்த வீடியோ இப்போ எடுக்கும்போது நான் vlog-ஆ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ண போது நான் எப்பவுமே வந்து நான் ஷார்ட்ஸ் எடுத்து பழகிட்டேன் அப்படின்றதுனால டக்குன்னு வந்து நான் ஷார்ட்டா தான் நான் அதை ஷூட் பண்ணேன். இப்போ திடீர்னு என்ன தோணுச்சுன்னா, ஷார்ட்ஸா போறதோட ஒரு ஃபுல் வீடியோவா போட்டோம்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால அந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கிராப் கிரிப்லாம் பண்ணி, அதுவும் அந்த சினாரியோவில் நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்றதையும் வந்து உங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தான் அதை நான் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவோட பர்பஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து நான் இதுல இருந்து இன்ஃபர்மேஷன் சொல்றேன் இல்ல அவேர்னஸ் வீடியோ அப்படின்ற ரீசன்லாம் எதுவுமே கிடையாது. பூட்டி இருக்கிற கதவை பூட்டை உடைச்சிட்டு வர்றதுக்கு வந்து நான் அவேர்னஸ் கொடுக்க முடியாது. பூட்டு போடுங்கன்னு சொல்றது தான் அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் அவங்க பிரேக் பண்ணி தான் இந்த இன்சிடென்டே நடந்திருக்கு. திருப்பி தான் சாவி எடுக்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பூட்டு அது. அசால்ட்டா அது ஒரு இத்தினூண்டு ஒரு கம்பியத்தை வந்து உடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பூட்டு வாங்கி போடுறீங்க அப்படின்னா அந்த பூட்டு வந்து கேப் அதிகமா இருந்ததுனா தான் இவங்க ஈஸியா உடைச்சிடுறாங்க. அது பால் ஷேப்லலாம் இந்த காத்ரேஜ்ன்ற பிராண்ட்ல வந்து பால் ஷேப்ல ஒரு பூட்டு இருக்கு. பூட்டிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாவே ஒரு பால் மாதிரி தான் இருக்கும், அதில் கேப்பே இருக்காது. உடைக்கணும் டிசைட் பண்ணா அதை ஹேமர் பண்ணி தான் உடைக்க முடியும், அது கம்பியால வளைக்க முடியாது. அந்த பூட்டோட விலை 2000 இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அந்த பூட்டை வாங்கி பூட்டிடுங்க. அது ரொம்ப ரொம்ப சேஃப். எஃப்ஐஆர் போட்டு கையில வாங்கிட்டு நாங்க அது ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். ஏன்னா காலையில 4:30 மணிக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை சாயந்தரம் 6-7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் கூட கரெக்டா ஞாபகம் இல்லை. அவ்வளவு நேரம் நாங்க ரோட்ல சுத்திட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரியான சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அது வெற்றிகரமா நாங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு தான் அந்த போட்டோ எடுத்துக்கோம். எஃப்ஐஆர் காப்பி கையில இருக்கு அப்படின்றதுக்கு தான் அந்த போட்டோ எடுத்தோம் நாங்க. ஸோ அதனால மக்களே, ஃபர்ஸ்ட் வீடியோவே ஒரு சென்சிட்டிவ் வீடியோவா அமைஞ்சிருச்சு. இது நானா அமைச்சிக்கல, அதுவா இந்த அமைஞ்சதுனால இதுவே ஒரு vlog-ஆ போட்டிருக்கேன். 100% நோ டயலாக்ஸ் ரிட்டன் பண்ணவே இல்லை. கேமரா ஆன் பண்ணிட்டு மைக் போட்டு உட்காந்து உங்ககிட்ட பேசுறேன், அவ்வளவுதான். ஸோ அதனால நான் vlogs பண்ணாலும் நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் vlogs-ம் ட்ரை பண்றேன். அண்ட் அதுவுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி ராவா போடுறதுக்கு தான் எனக்கு ப்ரிஃபரபிள். ஏன்னா ஒரு கான்டென்ட் எழுதி அதை பண்றது வந்து ஸ்கிரிப்டட் தானே. நேச்சுரலா என்னெல்லாம் முடியுமோ அதை நேச்சுரலா பண்ணலாம், ஸ்கிரிப்ட் எது பண்ண முடியுமோ அதை வந்து ஸ்கிரிப்டடா பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். நாளையிலேருந்து மறுபடியும் நான் என்னோட 30 days சேலஞ்சை கண்டினியூ பண்றேன். எல்லாரும் சேஃபா இருங்க. பூட்டுக்கு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல பூட்டா போடுங்க அண்ட் பி சேஃப். அப்புறம் நான் யூஸ்வலா வீடியோ ஃபினிஷ் பண்ற மாதிரி இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.